Hi, welcome you to learn English. இந்த வீடியோவில் translation exercise பண்ண போகிறோம். At the same time, translation மட்டும் பண்ணாமல் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் இருக்கிற சென்டென்சஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது இங்கிலீஷில். அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். யூ ஸ்டடி, யூ ஆர் ஸ்டடியிங், யூ ஸ்டடியிங். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? மற்ற ஆப்ஷன்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது, அந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங், அதையும் சேர்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. தெரிஞ்ச வரையும் கண்டுபிடிங்க. கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. யூ ஆர் ஸ்டடியிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். யூ ஸ்டடியிங் அப்படின்னு இருக்கு பாருங்கள், லாஸ்ட் ஆப்ஷன். தட் இஸ் நாட் அட் ஆல் ஏ சென்டென்ஸ். அது ஒரு வாக்கியமே இல்லை. ஓகே, கிராமட்டிக்கலி ராங். யூ ஸ்டடியிங் இந்த மாதிரி வராது. யூ ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படி வரலாம். யூ ஆர் ஸ்டடியிங், யூ வேர் ஸ்டடியிங் அந்த மாதிரி வரலாமே தவிர யூக்கு அடுத்து, அதாவது ஒரு ப்ரோனவுனுக்கு அடுத்து ஒரு வேர்போட ஐஎன்ஜி வராது. அதே மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனில் யூ ஸ்டடி, நீங்கள் படிக்கிறீர்கள். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். யூ ஸ்டடி. அவர் பேசுகிறார். ஹீ ஸ்பீக் வருமா, ஹீ இஸ் ஸ்பீக்கிங் வருமா, ஹீ ஸ்பீக்ஸ் வருமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு மீதி இருக்கிற வாக்கியங்கள் எந்த டென்ஸில் இருக்குது, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் பேசுகிறார். ஹீ ஸ்பீக்ஸ். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹீ ஸ்பீக்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஒரு முக்கியமான ரூலை ஃபாலோ பண்ணணும். அதாவது சப்ஜெக்டில் சிங்குலர் வந்துச்சுன்னா ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி சிங்குலர். அதே மாதிரி நவுன்லையும் சிங்குலர், ஸ்டூடெண்ட், புக் இந்த மாதிரி வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். அதாவது ஒருமை, பெயர் சொல்ல ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ஸ்பீக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஹீ ஸ்பீக், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஹீ ஸ்பீக், அது வரக்கூடாது. தட் இஸ் கிராமட்டிக்கலி ராங். அதே மாதிரி ஹீ இஸ் ஸ்பீக்கிங், அவர் பேசி கொண்டிருக்கிறார். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹீ இஸ் ஸ்பீக்கிங். நீங்கள் ஒரு பாட்டு பாடினீர்கள். யூ சிங் அ சாங், யூ ஹாவ் சங் அ சாங், யூ சாங் அ சாங். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதர் சென்டென்சஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஒரு பாட்டு பாடினீர்கள். ஸோ அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு, கடந்த காலம். அதனால் யூ சாங் அ சாங். சாங், எஸ்ஏஎன்ஜி, சிங்கோட பாசன்ஸ் சாங். சிங் அப்படின்னா பாடு அப்படின்னு அர்த்தம். சாங் அப்படின்னா பாடினேன் அப்படின்னு அர்த்தம். யூ சாங் அ சாங், அவர் ஒரு பாடல் பாடினார். யூ சிங் அ சாங், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நீங்கள் ஒரு பாட்டு பாடுகிறீர்கள். யூ ஹாவ் சங் அ சாங், நீங்கள் ஒரு பாட்டு பாடிவிட்டீர்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஒரு செயல் அப்போதைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அவர்கள் நாளை இந்நேரம் பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். நாளைக்கு இந்நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு மற்ற சென்டென்சஸ் எந்த டென்சஸில் இருக்குது, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் சேர்த்து கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், தட் இஸ் தி ஆன்சர். தே வில் பி ட்ராவலிங். தே வில் பி ட்ராவலிங் பை திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்நேரம் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தே ஆர் ட்ராவலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தே ஆர் ட்ராவலிங். அந்த ஆருக்கு பதிலாக வில் வந்துச்சுன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி தே வில் ட்ராவல் டுமாரோ, அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்காது. தே வில் ட்ராவல் டுமாரோ, சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸையும் பாருங்கள். அவர் இப்போது தான் வெளியே சென்றார். இப்போ தான் அவர் வெளியே போகிறாரு. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் எந்த டென்சஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹி ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே
தற்போது நடந்து முடிகிற விஷயங்களுக்கு இந்த டென்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, அப்போதைக்கு நடந்து முடிகிற விஷயங்களுக்கு. he has just gone out. அவர் இப்போ தான் வெளியே போனார். he goes out. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவர் வெளியே செல்கிறார். அவர் வெளியே செல்கிறார். he is going out. அவர் வெளியே போய்கொண்டு இருக்கிறார். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யார் இதை பற்றி பேசப் போகிறீர்கள்? who spoke about this? who is speaking about this? who is going to speak about this? 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யார் இதை பற்றி பேச போகிறீங்க? who is going to speak? immediate future. அதாவது immediate future அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு immediate future அப்படின்னு சொல்லுவோம். உடனே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். who is going to speak about this? who spoke about this அப்படின்னா யார் இதை பற்றி பேசியது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். who is speaking about this? இதை பற்றி யார் பேசிகிட்டு இருக்கா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். who is speaking? வேகமாக வந்து உன் இடத்துல உட்கார். 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கம் ஃபாஸ்ட் அண்ட் சிட் இன் யுவர் பிளேஸ். வேகமாக வந்து உன் இடத்துல உட்கார். கம் ஹியர், இங்கே வா, உட்கார். கம் ஹியர் அண்ட் சிட். அதே மாதிரி கம் அண்ட் சிட் இன் யுவர் பிளேஸ். வேகமாக அப்படிங்கிறதுக்கு ஃபாஸ்ட். கம் ஃபாஸ்ட். ஸோ சென்ட்ரலில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? வேர் ஆர் வி நவ்? வேர் வி? வேர் ஆர் தே நவ்? 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வேர் ஆர் வி நவ்? நாம் இப்போது எங்கே இருக்கிறோம்? வேர் வி? நாம் எங்கு இருந்தோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வேர் ஹோமோஃபோன்ஸ் மாதிரி தெரியும், ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுது. வேர் வி? வேர் ஆர் தே நவ்? அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? ஸோ அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? வேர் ஆர் தே நவ்? ஒரு மாணவன் எழுதுகிறார். எ ஸ்டூடெண்ட் இஸ் ரைட்டிங். எ ஸ்டூடெண்ட் ரைட்ஸ். எ ஸ்டூடெண்ட் ரோட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு மாணவன் எழுதுகிறார். எ ஸ்டூடெண்ட் இஸ் ரைட்டிங் அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஒரு மாணவன் எழுதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எ ஸ்டூடெண்ட் இஸ் ரைட்டிங். ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு. எ ஸ்டூடெண்ட் ரைட்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்ற முக்கியமான ரூல் அப்ளை ஆகிருக்கு. எ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு மாணவன். அப்போ வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஓகே, பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. எ ஸ்டூடெண்ட் ரைட்ஸ். ஒரு மாணவன் எழுதுகிறார். எ ஸ்டூடெண்ட் ரோட். இங்கே டபிள்யூ ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, ரோட் அப்படின்னு தான் சொல்லணும். எ ஸ்டூடெண்ட் ரோட். மாணவன் எழுதினான் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் எங்களுடன் வருகிறீர்களா? ஆர் யூ கம் வித் அஸ்? ஆர் யூ ஹாவ் கம் வித் அஸ்? ஆர் யூ கம்மிங் வித் அஸ்? 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே கிராமட்டிக்கலி ராங். அதாவது அந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகாது. ஆர் யூ கம் வித் அஸ்? ஆர் யூ ஹாவ் கம் வித் அஸ்? ரெண்டுமே ராங். ஆர் யூ கம்மிங் வித் அஸ்? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நான் பேசுதலை முடித்து விட்டேன். பேசுதல் அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ கம்ப்ளீட் மை டாக். திஸ் இஸ் ராங். ஓகே, டாக்கிங் அப்படின்னு இருக்கணும். ஸோ அந்த டாக்கிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ஜெரண்ட் ஃபார்ம் மாதிரி. பேசுதல். டாக் அப்படின்னா பேசு. டாக்கிங் அப்படின்னா பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. பேசுதல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. நான் பேசுதலை முடித்து விட்டேன். ஐ கம்ப்ளீட்டட் டாக்கிங். இல்லைனா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் டாக்கிங். இந்த 2 டைப்பில் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நாம் கற்றலை அடுத்த வீடியோவில் தொடருவோம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி வில் கண்டினியூ லேர்னிங். கற்றல். ஓகே, லேர்ன் அப்படின்னா கற்றுக்கோ அப்படின்னு அர்த்தம். லேர்னிங் அப்படின்னா கற்றல். வி வில் கண்டினியூ லேர்னிங் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. வி வில் லேர்ன் அண்ட் கண்டினியூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அந்த ஆப்ஷனில் இருக்கிற மீனிங் பாருங்கள். வி வில் லேர்ன் நம்ம கற்றுக்குருவோம், அண்ட் கண்டினியூ தொடருவோம். இந்த கற்றல் அப்படிங்கிற வார்த்தைக்கு லேர்னிங் அப்படின்னு தான் வரும். ஸோ ஒரு சென்டென்ஸ் பார்க்குறப்பவே அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸுடைய மீனிங் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அட் தி சேம் டைம் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் உங்களால் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ 12 டென்சஸில் அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் அப்படிங்கிறதுக்கு வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். டென்சஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள்.
அந்த மாதிரி அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸில் நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பேசி பழகிக்கிறணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷியோராக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.